friends, welcome to Garden Kitchen. இன்னைக்கு நம்ம Garden Kitchenல பார்க்க போற ரெசிபி ரொம்ப அட்டகாசமான எக் மலாய். இந்த எக் மலாயை அப்படியே ரெஸ்டாரண்ட்களில் கிடைக்கக்கூடிய சுவையில் வெறும் 5 நிமிஷத்துல எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எக் மலாய் செய்யறதுக்கு முதல்ல ஒரு 6 முட்டையை அவிச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வல்லாரி வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து பச்சையா அப்படியே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது நம்ம வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலாக எடுத்து அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு சீரகத்தூள் 1 டீஸ்பூன். மிளகும் சீரகமும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. வறுக்கலை அப்படி பச்சையாகவே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக பசும்பால் கூட எடுத்துக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேங்காய் பாலில் செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சுட்டதும் எண்ணெயை அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் பச்சை மிளகா விழுத சேர்த்துக்கிறலாம். இந்த விழுது சீக்கிரமா வதங்குறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த பல்லாரியெல்லாம் நல்லா வதங்கி நிறம் கொஞ்சம் மாறி வரும். அது வரை இதை நல்லா வதக்கிக்கிறலாம், பச்சை வாசனையெல்லாம் போகிற வரை. இப்போ பாருங்க, அந்த வெங்காயத்தோட நிறமெல்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகு சீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறலாம். எண்ணெயில லேசா 2 பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை அப்படியே சேர்த்துக்கிறலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக வரணும். இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அதுவரை இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சுன்னு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். அப்போ நல்லா திக்காக வந்துடும். இப்போ பாருங்க, சரியா 2 நிமிஷம் ஆயிருக்குது. எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சுன்னு பாருங்க. இன்னும் ஒரே 1 நிமிஷம்தான் வச்சுருந்தா நல்லா திக்காயிடும். இந்த 1 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்க, சரியா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாக சுற்றி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டைகளை நம்ம சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதான். முட்டைகளெல்லாம் சேர்த்த உடனே இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சைடு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு அரை நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு அரை நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் இந்த சைடு திருப்பி போட்டுக்கிறலாம்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சு இன்னும் ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ஒரு அரை நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான். வெறும் 5 நிமிஷத்தில் ரெஸ்டாரண்ட்டுகளில் கிடைக்கக்கூடிய சுவையில் ஒரு எக் மலாய் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சாச்சு. பிகினர்ஸ் கூட ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் இதை செஞ்சிட முடியும். அதே மாதிரி முட்டையே பிடிக்காதவங்க கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, பூரி எல்லாத்து கூடயுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.